இந்தியாவில் சந்திர கிரகணம் 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நிகழ்ந்து முடிஞ்சிருக்குதுங்க. இந்த கிரகண நேரத்தில் பார்த்தீங்கன்னா தீய சக்திகளுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். இறை சக்திகள் கொஞ்சம் பலமிழந்து காணப்படும் அப்படி என்பதற்காக கோவில் நடைகளானது சாத்தப்படுவது வழக்கமாகும். அந்த வகையில் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சுமார் 12 மணி நேரம் கோவில் நடையானது அடைக்கப்பட உள்ளதாகவும் அந்த சமயத்தில் முக்கிய தரிசனங்கள் மற்றும் சேவைகள் அனைத்துமே ரத்து செய்யப்படுவதாகவும் திருமலை திருப்பதி தேவஸ்தானமானது அறிவிச்சிருந்ததுங்க. இந்த நிலையில சந்திர கிரகணம் நேற்று முடிவடைந்த நிலையில திருப்பதி ஏழுமலையான் கோவில் நடை எப்பொழுது திறக்கப்பட்டது, பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய எப்பொழுது அனுமதிக்கப்பட்டாங்க என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்கிறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க. உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. இந்தியாவில் சந்திர கிரகணம் செப்டம்பர் 7ஆம் தேதி நிகழ இருக்குது அப்படின்னு சொன்ன நிலையில் தற்போது பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் சந்திர கிரகணமானது நிகழ்ந்து முடிஞ்சிருக்குதுங்க. சந்திர கிரகணம் என்பது பூமியானது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில வரும்போது சந்திர கிரகணம் ஏற்படுது அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியாவில் இந்த கிரகணம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 7ஆம் தேதி அன்று இரவு 9:58 மணிக்கு தொடங்கி முழு சந்திர கிரகணமானது இரவு 11:42 மணிக்கு அடர் சிவப்பு நேரத்தில் தெரிஞ்சிருக்குதுங்க. செப்டம்பர் 8ஆம் தேதி அதிகாலை 1:26 மணிக்கு வரைக்கும் சந்திர கிரகணமானது நிகழ்ந்திருக்குது. அதாவது சுமார் 3 மணி நேரம் 28 நிமிஷமானது சந்திர கிரகணம் நிகழ்ந்து முடிஞ்சிருக்குதுங்க. இந்த நிகழ்வை பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்துருக்குறாங்க. இந்த சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்த நிலையில் நேற்று நாடு முழுவதுமே பார்த்தீங்கன்னா முழு அடர் சிவப்பு நிறத்தில் சந்திர கிரகணமானது நிகழ்ந்து முடிஞ்சிருக்குதுங்க. இந்த சந்திர கிரகணம் மார்ச் மாதத்தில் நடந்த பகுதி நேர சந்திர கிரகணமாக இல்லாமல் தற்போது நடந்திருக்கக்கூடிய இந்த சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னா முழு நேர சந்திர கிரகணமாகவும் இந்தியாவில் எல்லா பகுதியிலுமே தெரிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. சந்திர கிரகணம் நிகழக்கூடிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோவில்களில் நடையானது சாத்தப்பட்டிருக்குதுங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தீய சக்திகளுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். இறை சக்திகள் பலமிழந்து காணப்படுவதால் பல கோவில்களில் நடையானது அடைக்கப்படுங்க. அந்த வகையில் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பார்த்தீங்கன்னா வருஷத்தில் எல்லா நாட்களுமே பக்தர் கூட்டம் மோதிட்டு இருக்கு என்பது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம்தாங்க. வழக்கமாக பார்த்தீங்கன்னா திருப்பதியில் அதிகாலை 1:30 மணிக்கே கோவில் நடையானது திறக்கப்பட்டு விடும். அதே போல இரவு 12 மணி வரை தொடர்ந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்வதற்காக அனுமதிக்கப்படுவது வழக்கமாகும். மேலுமே பார்த்தீங்கன்னா அதிகாலை நடை திறக்கப்பட்டதும் வழக்கமாக நடைபெறக்கூடிய சுப்பிரபாத சேவை, நிஜ பாத தரிசன சேவை போன்ற முக்கிய சேவைகளானது நடத்தப்படுவது வழக்கமாகுங்க. அதற்கு பிறகு காலை 6 மணிக்கு மேல் 7 மணி அளவில் சர்வ தரிசனமானது தொடங்கிவிடும். இந்த நிலையில் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சுமார் 12 மணி நேரம் கிரகணம் காரணமாக கோவில் நடை அடைக்கப்படுவதாகவும் அதே சமயத்தில் முக்கிய தரிசனங்கள் மற்றும் சேவைகள் அனைத்தும் ரத்து செய்யப்படுவதாகவும் திருமலை திருப்பதி தேவஸ்தானமானது அறிவிச்சிருக்குதுங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா சந்திர கிரகணம் நேற்று முடிந்திருக்கக்கூடிய நிலையில் திருப்பதி ஏழுமலையான் கோவிலானது நடை திறக்கப்பட்டு பக்தர்கள் சாமி தரிசனம் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. கிரகணத்தை தொடர்ந்து நேற்று பிற்பகல் 3:30 மணிக்கு அடைக்கப்பட்ட திருப்பதி ஏழுமலையான் கோவில் இன்று அதிகாலை 3 மணிக்கு திறக்கப்பட்டிருக்குதுங்க. அப்போது முதலே பக்தர்கள் சாமி தரிசனம் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. முன்னதாக கோவில் சுத்தம் செய்யப்பட்டு தோஷ நிவர்த்தி பூஜையானது செய்யப்பட்டிருக்குதுங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா சந்திர கிரகணத்தை தொடர்ந்து செப்டம்பர் 7ஆம் தேதி பௌர்ணமி பூஜைகள் ரத்து செய்யப்பட்டிருக்குதுங்க. இதனைத் தொடர்ந்து செப்டம்பர் 7ஆம் தேதி பிற்பகல் 3:30 மணிக்கு கோவில் நடையானது சாத்தப்பட்டிருக்குது. முழு சந்திர கிரகணம் பார்த்திங்கன்னா இரவு 9:24 மணிக்கு ஆரம்பித்து செப்டம்பர் 8ஆம் தேதி நள்ளிரவு 1:26 மணி வரைக்கும் நிகழ்ந்து முடிஞ்சிருக்குது. இதனைத் தொடர்ந்து திருப்பதி ஏழுமலையான் கோவில் ஊழியர்கள் தண்ணீர் விட்டு கோவிலை சுத்தம் செஞ்சிருக்கிறாங்க. மேலுமே திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் அர்ச்சகர்கள் அகம விதிப்படி தோஷ நிவர்த்தி பூஜை செய்திருக்கிறாங்க. இதனைத் தொடர்ந்து அதிகாலை 3 மணிக்கு கோவில் நடையானது திறக்கப்பட்டிருக்குதுங்க.
சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 7ஆம் தேதி இரவு 9:50 மணிக்கு தொடங்கி அதிகாலை 1:30 மணியோடு நிறைவடைந்திருக்குதுங்க. ஜோதிட சாஸ்திரப்படி கிரகணம் தொடங்குவதற்கு முன்னாடி 6 மணி நேரத்திற்கு முன்பாகவே கோவில் நடையானது மூடப்படுவது வழக்கமாகும். இந்த காலகட்டத்தில் அர்ச்சனைகள் மற்றும் அன்னதானம் போன்ற சேவைகள் அனைத்துமே ரத்து செய்யப்பட்டிருக்குதுங்க. திருப்பதி திருமலை தேவஸ்தானத்தின் கீழ் இருக்கக்கூடிய மற்ற கோவில்களான கோவிந்தராஜ சாமி கோவில், திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவில் போன்ற மற்ற கோவில்களின் நடை அடைப்பு நேரங்களும் அறிவிக்கப்பட்டிருந்துச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் திருப்பதியில் மாதந்தோறும் நடைபெறக்கூடிய பௌர்ணமி கருட சேவையும் கிரகணம் காரணமாக ரத்து செய்யப்பட்டிருந்துச்சுங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா திருப்பதி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆந்திர பிரதேசத்தின் தென்கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய திருப்பதி மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு வைணவ தலமாகுங்க. மேலுமே திருப்பதி மாநகராட்சி இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான திருத்தலங்களை இதுவும் ஒன்றாக சொல்லப்பட்டிருக்குது. இங்கு பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் செஞ்சுட்டு போறாங்க. இந்த தலம் வைணவர்களின் 108 திவ்ய தேசங்கள் என்றும் அழைக்கப்படுதுங்க. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா திருவரங்கத்திற்கு அடுத்தபடியாக 2ஆம் இடத்துல வைத்து கொண்டாடப்படுதுங்க. இந்த பகுதியில் திருப்பதி வெங்கடாஜலபதி கோயில் இருக்கக்கூடிய திருமலையும் அருள்மிகு பத்மாவதி தாயார் கோவில் கொண்டுள்ள திருப்பதியும் 2 நகரங்களாக விளங்கினாலும் கூட பொதுவில் திருப்பதி என்றே பக்தர்களால் அழைக்கப்படுது. மேலுமே பார்த்தீங்கன்னா திருமலை மேல் திருப்பதி என்றும் மற்றது கீழ் திருப்பதி என்றும் அழைக்கப்படுதுங்க. உலகிலேயே பழமையும் பெருமையும் வாய்ந்த பாறை மலைகளில் 2ஆம் இடம் வகிக்கக்கூடிய மலை எதுன்னு பார்த்தீங்கன்னா திருமலை மலை தாங்க. திருப்பதியில் பழைய பெயரான திருவேங்கடத்தை எழுதப்பட்ட தமிழ் சங்க இலக்கியங்களான சிலப்பதிகாரமும் சாத்தனாருடைய மணிமேகலையும் குறிப்பிட்டிருக்குதுங்க. இந்த மலைகளை பண்டை தமிழகத்தின் வடதுபுறத்து எல்லையாகவும் சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்குதுங்க. மேலுமே பார்த்திங்கன்னா இது வெங்கடேஸ்வர ஆலயம் எந்த ஆண்டு கட்டப்பட்டது என்பது யாருக்குமே தெரியல அப்படின்னாலும் கூட பல பேரரசுகளால் இந்த ஆலயமானது பராமரிக்கப்பட்டு வந்திருக்குது அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மேலுமே பல்லவர்கள், சோழர்கள், பாண்டியர்கள், சாளுக்கியர்கள், விஜயநகர மன்னர்களால் இந்த ஆலயமானது பராமரிக்கப்பட்டு வந்திருக்குதுங்க. இங்க இருக்கக்கூடிய கல்வெட்டுக்கள்ல பெரும்பாலும் தமிழ் கல்வெட்டுக்களை அதிகமாக காணப்படுது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது. விஜயநகர பேரரசின் மன்னராக இருந்த ஸ்ரீ கிருஷ்ண தேவராயர் இந்த கோவிலுக்காக தங்கமும் மற்றும் விலை உயர்ந்த ஆபரணங்களையும் நன்கொடையாக கொடுத்திருக்கிறாருங்க. இந்த கோவிலுடன் ஒட்டி நிறைய கோவில்களும் கட்டியிருக்கிறாரு. திருப்பதியிலிருந்து சில கிலோமீட்டர்கள் தொலைவில் தென்மேற்கு புறமும் தள்ளி இருக்கக்கூடிய சந்திரகிரி என்னும் கிராமம் விஜயநகர சக்கரவர்த்தியின் 2ஆம் தலைநகரமாகவும் இருந்திருக்குதுங்க. மேலுமே திருப்பதியில் திருப்பதி பிரம்மோற்சவம் புகழ்பெற்ற கோவில் திருவிழாவாகும். பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி கணக்கில் கொண்டு இந்த திருவிழாவானது கோலாகலமாக நடத்தப்படுங்க. இந்த பிரம்மோற்சவத்தை சில தொலைக்காட்சிகள் நேரடியாக ஒளிபரப்பு செய்வாங்க. மேலுமே திருமலை கோவிலில் தினமும் அதிகாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடேச சுப்பிரபாதம் அதாவது திருப்பள்ளி எழுச்சி ஒளிபரப்பு ஆனாலும் மார்கழி மாதத்தில் மட்டும் தமிழ் திருப்பல்லாண்டு மற்றும் திருப்பாவை பாசுரங்கள் ஒளிபரப்பு செய்யப்படுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி, ராமன் நவமி, கிருஷ்ண ஜெயந்தி, புரட்டாசி மாத பிரம்மோற்சவம், மார்கழி மாத உற்சவம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விழாக்களாக சொல்லப்படுது. இந்த நேரத்தில் ஒரு வாரத்திற்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் செஞ்சுட்டு போவாங்க அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குதுங்க. மேலுமே ரத சப்தமி அதாவது மகா சுத்த சப்தமி என்ற திருவிழா இங்கு நடைபெறுங்க. இந்த சமயத்தில் வெங்கடேஸ்வரரின் திருவுருவச் சிலை வீதி வீதியாக தேரில் எடுத்து செல்லப்பட்டு பக்தர்கள் தரிசனம் செய்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேலுமே இங்கு கீழ் திருப்பதியில மட்டும் கங்கம்மா ஜாத்ரா என்னும் திருவிழா விசேஷமாக கொண்டாடப்படுவது வழக்கமாகும். கோவிந்த கடவுளின் தமக்கையான கங்கம்மாவுக்கு பொங்கல் வைத்து பக்தர்கள் வழிபாடு செய்வாங்க. திருப்பதியில் பிரசாதமாக கொடுக்கக்கூடிய லட்டு உலக புகழ் பெற்றதாகுங்க. இந்த பிரசாதத்தை திருப்பதி திருமலை தேவஸ்தானமானது தயாரித்து விற்பனை செஞ்சுட்டு வருது. மேலுமே இந்த லட்டில் பார்த்திங்கன்னா சர்க்கரை, கடலைப்பருப்பு, நெய், முந்திரி பருப்பு, உலர் திராட்சை, பச்சை கற்பூரம், குங்குமப்பூ, ஏலக்காய் போன்ற பொருட்களால் பிரத்யேகமாக ஒரு முறையில் தயாரிக்கப்படுது. இந்த லட்டு பிரசாதத்தை 1931ஆம் ஆண்டு திருப்பதியில் முதல்ல அறிமுகப்படுத்தியவர் கல்யாணம் ஐயங்கார் என்னும் பெரியவர் ஆவாருங்க. தென்னிந்தியா முழுவதும் செல்வதற்கும் மற்றும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர்களுக்கு பெரிய நகரங்களுக்கு செல்வதற்கும் திருப்பதியிலிருந்து பேருந்து வசதியானது இருக்குதுங்க. தனியார் நிறுவனத்தினால சென்னை, மதுரை, வேலூர், திருவண்ணாமலை, திருக்கோவிலூர், கோயம்புத்தூர், திருச்சி,
திருப்பூர், திருநெல்வேலி, ஹைதராபாத் மற்றும் பெங்களூர் போன்ற நகரங்களுக்கும் பேருந்து வசதியானது இருக்குது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.